ஆரம்பத்தில் வந்து இந்த வாழ்வியலை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவங்க வாழலை. எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து வீட்டிலேயே பெற்றுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. ஒரு மாதம் கிட்ட 2 நாளுக்கு ஒருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே தான் இருந்தேன் நான். ஆனால் குழந்தை வந்துட்டு தங்கலை. இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குது வந்து பாருன்னு சொல்லி, ஏன்னா நம்ம பெற்றெடுக்க முடியாது, அவங்க தான் பெற்றெடுக்கணும் அப்படின்னு இறை வழி இணைய சுகபசம் புக்கு கொடுத்தேன், படிக்க சொன்னேன். ஏன்னா 3 மாதம் ஆச்சு, ஒரு சிம்டம்ஸே தெரியல, வாமிட் வரல, ஒன்றுமே பண்ணலை. என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டேன், மாடு ஆடு எல்லாமே மேய்ச்சேன், ஓடுனேன் அது பின்னாடி. 9 மாதம் ஆணிச்சு. 9 மாதம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நர்ஸெல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. எதிர்ப்பு இல்லாமல் இல்லை, அதை அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது, அதை அவங்க பார்க்கல, நான் பார்த்துக்கிட்டேன். டேட் வந்துச்சு, இன்னும் ஒரு 4 நாள் பாருங்கள், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளேரே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் என் பையனும் வீட்டில் தான் பிறக்கணுங்கிற மாரி கடவுள் நம்மளுக்கு வழிகாட்டினாங்க. நைட்டு 1 மணிக்கு வலி வந்தது. வந்ததுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்த்துக்கிட்டாங்களே. அவங்க வந்து எதாக இருந்தாலும் அவங்கள கேளுங்க, ஏன்னா பிரசிச்சது அவங்க. எனக்கு வந்து வழி நடத்துறது மட்டும்தான், அவங்க சொல்கிறத மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிட்டோம். விடிஞ்சதும் பனிக்குடம் உடஞ்சிச்சு. பனிக்குடம் உடஞ்சதும் எனக்கு வந்து ஆடு மாடு இதுக்கெல்லாம் பிரசவம் பார்த்து பிடிச்சி இழுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். குழந்தை வந்து வெளியில் தண்ணி சத்தத்தோடு வந்து வெளியில் விழுந்தான். பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என் பக்கத்தில் இருக்க எங்கள் சித்தப்பாவுக்கே தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரு 8 நர்ஸு இல்லை ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நான் வெளியிலே நிப்பாட்டு சொல்லி ஜன்னல் வழியே பார்த்துட்டு போங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளில் சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக பஸ் எடுத்து வந்துச்சு. நான் ஒன்றும் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணல. இப்போ வந்து நம்மளோட அனுபவத்தை பகிர வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது குழந்தையிலே வந்து இந்த புரிதல் கிடச்சி இந்த வழியில் வர்றவங்களை பார்த்தா வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம ஆனந்தன் நிவேதா தம்பதிங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வளகாப்பையே வந்து ஊருக்குட்டி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க மரபு வழியில். சரிங்களா? இப்போ உள்ள ஆடம்பரங்கள்லேருந்து அப்பாற்பட்டு அங்கேயும் வந்து அந்த வளகாப்புலேயும் வந்து நம்மளோட இயல்பு விஷயங்களை பேசி ரொம்ப அழகாக வளகாப்பை கடந்து பிள்ளை பற்றி ரொம்ப சிறப்பாக கடந்து வந்தாங்க. இப்போ அவங்களோட அனுபவ உரை. ஒரு மாவட்டம், ஆண்டிமடம் தாலுக்கா, திருக்குளப்பூர் கிராமம். என் பேர் ஆனந்தன், இவங்க பேர் நிவேதா. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த வாழ்வியலை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவங்க வாழலை. அப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவங்கள்ட்ட சொன்னேன் இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குன்னு. அவங்களுக்கு இது புரிதல் இல்லை. அதுக்கப்புறமா தான் வடலூரில் மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா மீட்டிங்கும் இவங்களை கூப்பிட்டு வந்துடுவேன், இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குது வந்து பாருன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பெற்றெடுக்க முடியாது, அவங்க தான் பெற்றெடுக்கணும். அதனால் நம்ம வழி காட்ட முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் நிவர்த்தி பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதன் பிறகு வளைகாப்பும் அதேமாரி எந்த ஒரு ஆர்கானிக்காக தான் பண்ணோம். மளிகை ஜாமான்லேருந்து மரசக்கு எண்ணெய் தான், எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணோம். அந்த விழாவிலையும் ஊரில் இப்படி ஒரு பிரசவம் நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும். அதுக்கும் எதிர்ப்பு இருந்தது. இப்போ எதிர்ப்பு இல்லாமல் இல்லை, அதை அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது, அதை அவங்க பார்க்கல, நான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து ஒன்லி பாசிட்டிவாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்தோம். அவங்க என்ன நம்பினாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையானதை நான் அவங்களுக்கு பண்ணினேன். நான் மேக்ஸிமம் வந்து இறைவனை தேடுறதில்லை, இறைவனை வழிபடுறதோடு விட்டுட்டேன். எந்த கோயிலுக்கும் கூட்டு போனதில்லை. இறைவன் எப்படி இருப்பாருன்னு தேடுறதும் இல்லை. இறைவன் நம்மள்கிட்ட தான் இருக்கார். நம்ம இறைவனை வழிபட்டால் இறைவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு இறை வழி இணைய சுகபசம் புக்கு கொடுத்தேன், படிக்க சொன்னேன். அவங்க அதான் அவங்க என்ன கேட்குறாங்களோ நான் கொடுப்போம், அவ்வளோதான். குழந்தை வந்து வீட்டில் யாருமே இல்லை, நானும் எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 1 மணிக்கு பிரசவிக்க நேரம் வந்தது. அவங்களுக்கு சுடு தண்ணி மட்டும்தான் நான் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு எடுத்து சொல்கிறது ஒரு 40 டைமாவது இருக்கும். சுடு தண்ணி மட்டும்தான் வச்சு கொடுத்துருந்தேன், இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி. அவங்க மாமியார், எனக்கு அம்மா கிடையாது, ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன் எல்லாமே. எனக்கு குழந்தை பிறந்தது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர். அவங்களும் வீட்டில் தான் பிறந்தாங்க, நானும் வீட்டில் தான் பிறந்தேன். அதனால் என் பையனும் வீட்டில் தான் பிறக்கணுங்கிற மாரி கடவுள் நம்மளுக்கு வழிகாட்டினாங்க. அவங்க வீட்டில் தான் பிறந்தார். ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் பிறந்ததும் யாருக்குமே தெரியாது ஊரில். ஆனால் சுகாதாரத்துறைக்கு தெரிஞ்சிச்சு. பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என் பக்கத்தில் இருக்க எங்கள் சித்தப்பாவுக்கே தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரு 8 நர்ஸு இல்லை ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நான் வெளியிலே நிப்பாட்டு சொல்லி ஜன்னல் வழியே பார்த்துட்டு போங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வெளியிலே நிற்க சொல்லிட்டேன் அவங்க எல்லாரையும்.
அதுக்கு சப்போர்ட்டாக வேறு எங்கள் மாமியார் கொண்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா எல்லாருமே. உள்ளே போய் நீங்கள் குழந்தைய தூக்கி பாருங்க அப்படின்னு. தூக்கக்கூடாது, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது, அவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஜன்னல் வழியாக பாருங்கள் அப்படின்னா. சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நடந்தது. ஒரு குழந்தை பிறந்த பிறகு பர்த் சர்டிஃபிகேட் வந்து மணியார் ஆஃபீஸுக்கு போனால் என்னோடய ப்ரூஃபை கொடுத்தோம், ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா டிடி ஆஃபீஸுக்கு டைரெக்டாக ஃபோன் போட்டு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டாங்க, நம்பர் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 நாளில் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு. நான் ஒன்றும் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணல. நம்ம பண்ணுற வாழ்வியல் ஃபுல்லாகவே இயற்கை வாழ்வியல் தான் பண்ணுறோம். எந்த ஒரு வேலையும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இதான் என்னுடைய அனுபவம். அவங்க வந்து எதாக இருந்தாலும் அவங்கள கேளுங்க, ஏன்னா பிரசித்தது அவங்க. எனக்கு வந்து வழி நடத்துறது மட்டும்தான், அவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து வீட்டிலேயே பெற்றுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. சாப்பாடும் இந்த சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணேன், குழந்தை வந்து இவ்வளோ நாளாக தங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க என்னை இட்டுட்டு போனாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க என்னை விடவே இல்லை, போவாத நீனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து கேட்கல. எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அது இதுன்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. எங்கள் அம்மாவே வந்து என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு நான் போனேன். அப்படிலாம் போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதே. 1 மாதம் கிட்ட 2 நாளுக்கு ஒருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே தான் இருந்தேன் நான். ஆனால் குழந்தை வந்துட்டு தங்கலை. இவங்க சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே போவாத நீனே அப்படின்னாங்க. கேட்காத திரும்ப போயிட்டே இருந்தேன். குழந்தை ஆனால் தங்கவே இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சுது, சரி நம்ம வீட்டுக்காரர் சொல்கிறதே நம்ம கேட்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கி கொடுக்குற சாப்பாடு, இது தானியம், இது எல்லாமே சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுது. இந்த பையனும் தங்கிட்டான். எப்படி சொல்கிறதுனா கன்ஃபார்மே இல்லை, இவன் தங்கின ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா 3 மாதம் ஆச்சு, ஒரு சிம்டம்ஸே தெரியல, வாமிட் வரல, ஒன்றுமே பண்ணலை. என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டேன், மாடு ஆடு எல்லாமே மேய்ச்சேன், ஓடுனேன். அது பின்னாடி ஒரு ஃபீலுமே இல்லை. 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தது. 6-7 மாதம்தான் எனக்கு ஒரு ஃபீலே வந்ததே, குழந்தை தங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் இவன் பிறக்கிற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். இவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. யாருமே வந்து என்னை ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்ல கிடையாது. எங்கள் வீட்டுக்கு அதிகமாக யாருமே வரவும் மாட்டாங்க. எங்கள் மாமியார் இல்லை அதனால சொல்லிவிட்டு எங்கள் மாமனார் மட்டும்தான். அவங்களும் எதுவும் அவ்வளோவா என்கிட்ட பேச மாட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்போ மட்டும் பேசுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் பையன் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றவேன் நான். அப்புறமேட்டுக்கு 9 மாதம் ஆணிச்சு. 9 மாதம் ஆனதுக்கப்புறமேட்டு நர்ஸெல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, உனக்கு வந்து டேட் வந்துருச்சு, நான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து வீட்டிலேயே வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. டேட் வந்துச்சு, இன்னும் ஒரு 4 நாள் பாருங்கள், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளேரே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற திங்கே இல்லை சுத்தமாக. குழந்தை வந்து நைட்டு 1 மணிக்கு வலி வந்ததுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்த்துக்கிட்டாங்களே. சுட தண்ணி வச்சு கொடுத்ததுலேருந்து, கஷாயம் வச்சு கொடுத்ததுலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்டுக்கவே இல்லை, பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஆயாவையும் கூப்பிடவே இல்லை. அந்த நேரத்தில் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, இவங்க தான் செஞ்சு கொடுத்து நிறைய நடக்க சொன்னாங்க. நாங்கள் ஆடு மாடு எல்லாம் கட்டி வச்சுருப்போம். அந்த வழிக்கு போகிற வழியிலேயே நிறைய நடந்துக்கிட்டே இருந்தேன். விடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தேன். சுட தண்ணி வச்சு இவங்க ஊற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. விடிஞ்சதும் பனிக்குடம் உடஞ்சிச்சு. பனிக்குடம் உடஞ்சதும் அப்புறமேட்டுக்கு இது குழந்தை வந்து தலை தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்போ வந்து என்னால் வலியை ரொம்ப இது பண்ண முடியல, ரொம்ப வலியாக இருந்துச்சு. குழந்தை வந்து தலை வந்துச்சுன்னதும் நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஆடு மாடு இதுக்கெல்லாம் பிரசவம் பார்த்து பிடிச்சி இழுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது. அப்புறம் தான் சொன்னாங்க அந்தமாரி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இந்தமாரி பண்ணக்கூடாதுன்னதும் அப்புறம் திரும்ப வலி வந்துச்சு. அப்புறம் குழந்தை வந்து வெளியில் தண்ணி சத்தத்தோடு வந்து வெளியில்
விழுந்ததுமே நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் உடனே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே மறுபடியும் வெளில வந்துடுச்சு. எனக்கு 1 மணிக்கு வலி வந்து காலையில் 9 மணிக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தேன். இவனோட அனுபவம் அவ்வளோதான்.